வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இன்றைக்கி ரியல் அனாலிசிஸில் பார்ட் 5 பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான நேம்டு தியரம்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா பொல்சானோ வெய்ஸ்ட்ராஸ் தியரம், கான்டூர் இன்டர்செக்ஷன் தியரம், லிண்டல் ஆஃப் கவரிங் தியரம், ஹெயின்-போரல் கவரிங் தியரம். இந்த 4 தியரம் பார்க்க போகிறோம். இந்த 4 தியரம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக்காக ஒரு 10 டெஃபினிஷன்ஸ் தெரியணும். அது என்ன டெஃபினிஷன்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பால், நெக்ஸ்ட்டு இன்டீரியர் பாயிண்ட், தேர்ட் ஒன் ஓப்பன் செட், ஃபோர்த்து காம்பனண்ட் இன்டர்வல், ஃபிஃப்த்து க்ளோஸ்டு செட், சிக்ஸ்த்து அட்ஹெர்டன்ட் பாயிண்ட், செவன்த் ஒன் அக்குமுலேஷன் பாயிண்ட், எயித் ஒன் க்ளோஷர் செட், நைன்த் ஒன் டிரைவ்டு செட், 10th ஒன் பவுண்டட் செட். ஸோ இந்த 10 ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். இதில் இருந்துமே நம்மளுக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். 10 டெஃபினிஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அதே மாதிரி ரிமைனிங் 5 to 10 அந்த 6க்குமே வந்து ஒரு ரிலேஷன் இருக்கும். இந்த நேம்டு தியரம்ஸ் எல்லாமே வந்து டோபாலஜி ஆஃப் ரியல் நம்பர்ஸ், தட் இஸ் டோபாலஜி ஆஃப் ஆர், அந்த ஹெட்டிங்க்கு கீழே வருது. இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட் வந்து 2 டைமென்ஷனலில் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், x1, x2. இதை வந்து நம்ம வந்து R2ன்னு சொல்லுவோம். 2 டைமென்ஷனலில் வந்து R⁴2ன்னு சொல்லுவோம். அதே R3னா 3 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனலில் x1, x2, x3ன்னு போடுவீங்க. அதே n டைமென்ஷனல் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா x1, x2 up to xnன்னு போடுவோம். இதை வந்து R⁴nன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே டோபாலஜி ஆஃப் ஆரில் எடுக்கிறது எல்லாமே R⁴nல தான். ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு இது 2 பாயிண்ட்னா ஆர்டர்டு பேர், 3 பாயிண்ட்ஸ் எடுத்தோன்னா அது வந்து ஆர்டர் ட்ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்தோன்னா ஆர்டர் n டூப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஜென்ரலாக x1, x2 எக்ஸட்ரா அப் டு xnன்னு ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸை வந்து நல்லா போல்டு லெட்டர், நல்ல டார்க்கான லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நோட்டேஷன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 4 ஹெட்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதை பார்த்துட்டு நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓப்பன் பால், இன்டீரியர் பாயிண்ட், ஓப்பன் செட், காம்பனண்ட் இன்டர்வல், இது 4 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓப்பன் பால் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ரியல் லைனில் ஒரு ஓப்பன் இன்டர்வலை நம்ம டிஃபைன் பண்ணுவோமோ அதுதான் வந்து Rn. அதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பால்னு சொல்லுவோம். Rnனா யூக்ளிடியன் ஸ்பேஸில் வந்து நம்ம ஓப்பன் பால், எப்படி ரியல் லைனில் ஒரு ஓப்பன் இன்டர்வல் இருக்கோ அதே மாதிரி யூக்ளிடியன் ஸ்பேஸ் Rnல வந்து நம்ம ஓப்பன் பால்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்டீரியர் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரியல் லைன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு செட் எஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த செட்டோட இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன, இன்டீரியர்னா என்ன, உள்ளே இருக்கிறது. ஸோ இந்த செட்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட்னுவோம். அந்த பாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ரியல் நம்பர்ஸ்னால் ஓப்பன் இன்டர்வல் பற்றி சொல்வோம். ஒரு பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறோம், அதை சுற்றி ஒரு ஓப்பன் இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறோம். அந்த இன்டர்வல் எஸ்ல இருந்துச்சுன்னா அந்த செட் வந்து அந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட். அதே வந்து நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணுங்கள், Rnக்கு வாங்க. ஸோ ஒரு செட் எஸ் எடுத்துக்கிறோம் இன் Rn, அதில் ஒரு பாயிண்ட் ஏவை நம்ம எப்போ இன்டீரியர்னு சொல்லுவோன்னா ஒரு ஓப்பன் பால். Rnனா ஓப்பன் பால்னு சொல்லணும். ஸோ ஒரு ஓப்பன் பால் அந்த பாயிண்ட்டை ஏவை சுற்றி ஃபைண்ட் பண்ணுறோம். அந்த ஓப்பன் பால் வந்து எஸ்ல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்டீரியர் பாயிண்ட்ஸ். ஓப்பன் செட் அப்படின்னா என்னென்னா, இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்தால் அதுதான் வந்து ஓப்பன் செட். நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் இன்டர்வல் அப்படின்னா, காம்பனண்ட்னா வந்து சின்ன பார்ட்டை தான் வந்து காம்பனண்ட்னு சொல்லுவோம். ஒரு செட்டு எஸ் எடுக்கிறோம், அதில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்மாலாக சின்ன சின்னதாக செப்பரேட் பண்ணுறது தான் வந்து காம்பனண்ட், ஓப்பன் இன்டர்வலாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து காம்பனண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து இங்கே ஏவை சுற்றி ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஒரு காம்பனண்ட் இன்டர்வல்னால் இதை விட சின்னதாக வேறு ஒரு இன்டர்வல் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து காம்பனண்ட் இன்டர்வல். ஸோ இது 4மே வந்து ஓப்பன் பால், ஓப்பன் இன்டர்வல், அதை பேஸ் பண்ணி வருது. இது 4 ஒரு கேட்டகரியாக படிச்சுக்கோங்க. இப்போ இது 4ஓட டெஃபினிஷன் மேத்தமெட்டிக்கலில் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணியிருக்கிற தியரம்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டுக்கு போகலாம். இந்த R⁴n பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இதை வந்து நம்ம R1, தட் இஸ் அந்த ரியல் லைனோட கம்பைன் பண்ணி படித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம R1ல் என்ன சொல்லுவோம், ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லுவோம். அதே
பவர் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா R2ல் சர்க்குலர் டிஸ்க்குன்னு வாங்க, R3ல் வந்து ஸ்பெரிக்கல் சாலிட்னு வாங்க, R பவர் Nல வந்து ஓப்பன் பால்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே எப்படி நம்ம ஓப்பன் இன்டர்வல் சொல்லுவோமோ அதே கேட்டகரியில் RNல வந்து ஓப்பன் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பாலில் வந்து B of A, Rன்னு டினோட் பண்ணுவோம். A வந்து சென்டர், R வந்து ரேடியஸ். இதோட டெஃபினிஷன் என்னென்னா நாம் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர்னு சொல்லுவோம். இதில் ஏ வந்து சென்டர், ரேடியஸ் ஆர். இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ R1ல் எப்படி ஓப்பன் இன்டர்வலோ அதே தான் RNல வந்து ஓப்பன் பால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது B of A, Rன்னு டினோட் பண்ணுவோம். நான் சொன்ன இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம் பாங்க. Let S be a subset of Rn. Assume A belongs to S. A is called an interior point of S if there is an open n ball with center at A. That is Rnல ஒரு பாயிண்ட் A வந்து எப்போ நம்ம இன்டீரியர்னு சொல்லுவோன்னா அதை சுற்றி ஒரு ஓப்பன் n பால் இருக்கணும், அதோட சென்டர் ஏவாக இருக்கணும். ஸோ இதை தான் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை ரீகால் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேறு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா every interior point A of S can be surrounded by an n ball B of A contained in S. அந்த பாயிண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் எப்போ நம்ம இன்டீரியர்னு சொல்லோன்னா அது வந்து அதை சுற்றி ஒரு ஓப்பன் பால் சரவுண்ட் ஆகிருக்கணும். அதுதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கோம். இன்டீரியர் பாயிண்ட் கீழே ஒரு 2 நோட் இருக்குது. The set of all interior point of S is called the interior of S. Nothing but அது அப்படியே ஒரு சென்டென்ஸாக சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு இன்டீரியர் ஆஃப் எஸ்ன்னு ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை வந்து INT ஆஃப் எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன், எனி செட் கண்டெய்னிங் எ பால் வித் சென்டர் ஏ இஸ் கால்ட் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ. ஸோ இன்டீரியர்னாலும் நெய்பர்ஹுட்னாலும் சேம் மீனிங் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் செட் definition பாருங்க. A set S in R power n is called open if all its points are interior points. அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இன்டீரியர் பாயிண்ட்ஸாக இருந்தால் அதை வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே நோட்டில் தந்திருக்கோம். A set S is open if and only if S is equal to interior of S. Okay, next one. Example. First example, in R1 open interval is open set. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். செகண்ட், அதில் என்ன பார்த்தீங்கன்னா closed interval is not an open set. ஏன் வந்து closed interval open இல்லைன்னா ரீசன் தந்திருக்கேன் பாருங்கள். The end points A, B are not interior point of the interval. அந்த end point நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதை சுற்றி வந்து ஒரு பால் வந்து அந்த செட்டுக்குள்ளேயே நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அந்த க்ளோஸ்ட் இன்டர்வலை வந்து நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்கிறதில்ல. ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் Rn the empty set is open. Rnல வந்து empty செட்டும் ஓப்பனாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு 2 தியரம்ஸ் இருக்குது. The union of any collection of open set is an open set. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து க்ளோஸில் வந்து இதுக்கு அப்படியே மாறி வரும். Union of any collection. Union of any collection of open set is open. Intersection of a finite collection of open set is open. இங்கே வந்து any collectionலாம் இருந்துச்சுன்னா யூனியன் வந்து ஓப்பனாக இருக்கும். இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் கலெக்ஷனாக இருந்தால் தான் ஓப்பனாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் பின்னாடி வீடியோவில் அப்புறமா தரேன். இந்த பாயிண்ட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் பற்றி பார்த்தோம். அதோட டெஃபினிஷன் பாருங்கள். Let S be an open subset of R1 is called a component interval of S if I is contained in S and if there is no open interval J not equal to I such that I contained in J contained in S. நான் சொன்னது தான், ஒரு ஓப்பன் செட்டை எடுத்துக்கிறீங்க, அதை வந்து எந்த அளவுக்கு சின்னதாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அந்த சின்ன பார்ட்டு தான் வந்து காம்பனண்ட்னு சொல்லுவோம். அதை தான் வந்து இங்கே ஐன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கணும்னா அதை விட ஒரு செட்டு ஜேன்னு ஒரு செட்டு இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு ஐயாக இருக்கணும். ஜேன்னு ஒன்று உள்ளே இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன செட்டு ஐயாக தான் இருக்கணும். அதை தான் வந்து காம்பனண்ட்னு டெஃபினிஷன் தந்திருக்காங்க. இதெல்லாம் டெஃபினிஷன்லாம் நீங்கள் பைகாட்லாம் பண்ண வேணாம், நான் சொன்ன கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதில் இந்த டாப்பிக்கில் தேவையானது இந்த நேம்டு தியரம் தான்.
ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் இந்த மாதிரி தியரம்ஸ் தந்திருக்கோம் பாருங்கள், இதை தெரிஞ்சுக்கணும். இந்த டெஃபினிஷன்லாம் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பைகாட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. That is, a component interval of S is not a proper subset of any other open interval contained in S. என்ன சொல்கிறாங்க, காம்பனண்ட் இன்டர்வல் வந்து வேறு ஒரு செட்டுக்கு வந்து சப்செட்டாக இருக்கக்கூடாது. இஸ் நாட் ஏ ப்ராப்பர் சப்செட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரம், every point of a non-empty open set S belonging to one and only one component interval of S. எல்லா நான்-எம்டி ஓப்பன் செட்டும் ஏதோ ஒரு காம்பனண்ட்குள்ளே இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் பால் ஓப்பன் செட் பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது. அது என்னென்னா ரெப்ரசன்டேஷன் தியரம் ஃபார் ஓப்பன் செட் ஆன் த ரியல் லைன்னு சொல்கிறாங்க. அது ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. எவ்ரி நான்-எம்டி ஓப்பன் செட் எஸ் இன் R1 இஸ் த யூனியன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் disjoint component interval of S. ஸோ எல்லா ஓப்பன் செட்டுமே R1ல் எப்படி இருக்கும்னா கவுண்டபிள் கலெக்ஷனாக இருக்கும். எதோட கலெக்ஷன்னா வந்து காம்பனண்ட் இன்டர்வல், டிஸ்ஜாயிண்ட் காம்பனண்ட் இன்டர்வலோட கவுண்டபிள் கலெக்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ரிமைனிங் 6 டெஃபினிஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ இப்போ இந்த 6 டெஃபினிஷன்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் பாருங்கள். க்ளோஸ்டு செட் அப்படின்னா ஒரு செட்டு ஓப்பனாக இல்லைன்னா அதை வந்து க்ளோஸ்டு செட்டுன்னும். அதுதான் இதோட டெஃபினிஷன். ஓப்பனாக இல்லைன்னா க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அட்ஹெரிடன்ட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு செட் வந்து எஸ் இன் ஆர்என் எடுக்கிறோம், எஸ்எஸ் கண்டெய்ன்ட் இன் ஆர்என் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளே எடுக்கிறீங்க. இந்த செட்டுக்குள்ளே எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. இந்த எக்ஸை சுற்றி ஒரு ஓப்பன் பால் ஃபைண்ட் பண்ணணும். அந்த ஓப்பன் பால் contains at least one point of S na அது வந்து adherent point. The open ball contains at least one point of S. இந்த Sல இருக்கிற செட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டையாவது கொண்டு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து adherent point. அதே accumulation pointனா the ball contains at least one point F distinct from X. இதை தான் வந்து accumulation pointன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து closure அப்படின்னா the set of all adherent point வந்து closure செட்டுன்னுவோம். அதே மாதிரி the set of all accumulation point வந்து derived செட்டுன்னுவோம். அடுத்து பவுண்டட் செட்டுனா என்னென்னா, பவுண்ட்னா அது வந்து ஃபுல்லாக பவுண்டாக இருக்குது, அது ஃபுல்லாக வந்து கவராக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆர்என்னில் எப்போ ஒரு செட்டை வந்து நம்ம பவுண்டட்னு சொல்லுவோன்னா, நம்ம கன்சிடர் பண்ணுற செட்டு ஒரு பால்குள்ளே இருந்துச்சுன்னா, சென்டர் ஏ வச்சு ஒரு என் பால் நம்ம ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை தான் வந்து பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். க்ளோஸ்டு செட், எ செட் எஸ் இன் ஆர் பவர் என் இஸ் கால்டு க்ளோஸ் இஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர்என் மைனஸ் எஸ் இஸ் ஓப்பன். எஸ் எப்போ க்ளோஸ்ன்னு சொல்லுவோன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்தால் அப்போ தான் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b இஸ் க்ளோஸ்ட். நெக்ஸ்ட்டு ஓப்பனில் பார்த்த மாதிரியே க்ளோஸ்டுக்கு 2 தியரம், அதுவும் இதுவும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து யூனியன் ஆஃப் ஃபைனைட் கலெக்ஷன் அப்படின்றோம், அது வந்து டிஃபர் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணல, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. யூனியன் ஆஃப் ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. அதே இன்டர்செக்ஷன் ஆஃப் அன் ஆர்பிட்ரரி கலெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்ட். அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஓப்பன் அண்ட் பி இஸ் க்ளோஸ்டு, 2 செட் எடுக்கிறாங்க. தென் A minus B is open. ஏலேருந்து பி செட்டை வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம்னா A minus B வந்து ஓப்பனாக இருக்கும். ஏவோடது என்னவோ அதுதான் இங்கே வரும். அதே வந்து பியில் இருந்து நீங்கள் ஏவை வந்து எலிமினேட் பண்ணிங்கன்னா பியோட கேட்டகரி என்ன, பி வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா B minus A வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஹெரிடன்ட் பாயிண்ட்டோட டெஃபினிஷன் பாருங்கள். நான் சொன்னதோட லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. Let S is contained in R power n. S na வந்து set and X belongs to Rn. X னு ஒரு பாயிண்ட் வந்து Rnல எடுக்கிறோம். நான் S னு சொல்லியிருப்பேன், Rn. ஓகே, S not necessarily in S. X வந்து Sல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Then X is called an adherent to S if every n ball B of S contain at least one point of S. At least one point of S இருந்துச்சுன்னா அதுதான் வந்து adherent point. எக்ஸாம்பிள் பாருங்க.
1. If x belongs to S, then x adherent to S இருக்கும். Next, if S is a subset of R which is bounded above, then supremum S is adherent to S. ஒரு bounded above set இருந்துச்சுன்னா அதோட supremum தான் வந்து adherent இருக்கும். Next, accumulation பாருங்க. அந்த definition அப்படியே வரும். இந்த last point மட்டும் இதில் include ஆயிருக்கும். If S contained in Rn and x belongs to R power n, then x is called an accumulation point of S if every n ball contains at least one point of S distinct from x. x தவிர இன்னொரு பாயிண்ட்டும் அந்த S அந்த செட்டில் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து accumulation point. அதை பேஸ் பண்ணி ஒரு 2 நோட் இருக்குது, அதை நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த பாயிண்ட் எக்ஸ் வந்து அக்குமுலேஷன் இல்லைன்னா அந்த பாயிண்ட் வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தியரம் போட்டிருக்கேன். இஃப் எக்ஸ் இஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் எஸ், தென் எவ்ரி என் பால் கண்டைன்ஸ் இன்ஃபைனிட்லி மெனி பாயிண்ட் ஆஃப் எஸ். அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பால் வந்து நிறைய பாயிண்ட்ஸை வச்சுருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு செட் அதோட அக்குமுலேஷன் பாயிண்ட். அக்குமுலேஷன் பாயிண்ட்னா நத்திங் பட் அதோட லிமிட் பாயிண்ட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செட் எடுத்தோம்னா அதோட அக்குமுலேஷன் பாயிண்ட் 0. ரேஷ்னல் நம்பர்னால் அதோடது அக்குமுலேஷன் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா எவ்ரி ரியல் நம்பர் எல்லாமே வந்து அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக இருக்கும். அதே க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா அதோட அக்குமுலேஷன் பாயிண்ட் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு தியரம் இருக்குது. A set S in Rn is closed if and only if it contains all its adherent point. க்ளோஸ்டுனா எல்லாமே உள்ளே இருக்கணும். adherent point உள்ளே இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ்டுன்னு தான் சொல்லலாம். if and only if. அதே மாதிரி அக்குமுலேஷன் பற்றி கீழே இன்னொன்று இருக்குது பாருங்கள். A set S is closed if and only if it contains all its accumulation point. எல்லாமே உள்ளே இருந்தால் க்ளோஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது adherent-ஆக இருந்தாலும் சரி அக்குமுலேஷனாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உள்ளே இருந்தால் அது வந்து க்ளோஸ்டு செட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ இது இருந்துச்சுன்னா இது இருக்கும், இது இருந்தால் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோஷர் டெஃபினிஷன் ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. க்ளோஷரை வந்து எஸ் பார்னு சொல்லுவோம். டிரைவ்டு செட்டும் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க, அதை வந்து எஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம். Next, bounded set definition. A set S in Rn is said to be bounded if it is lies entirely within a n ball for some A in Rn. The definition just தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நேம்டு தியரம் போகலாம். நேம்டு தியரம் ஃபஸ்ட்டு வந்து Bolzano-Weierstrass theorem. If a bounded set S in Rn contains infinitely many points, then there is at least one point in Rn which is an accumulation point of S. Accumulation point இது பேஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த Bolzano-Weierstrass theorem. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பவுண்டட் செட் வந்து Rn எடுக்கிறாங்க. அந்த பவுண்டட் செட்டில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் இந்த Bolzano-Weierstrass theorem பேஸ் பண்ணி இன்னொன்று கான்டூர் இன்டர்செக்ஷன் தியரம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கான்டூர் இன்டர்செக்ஷன் தியரம். Let Q1 Q2 up to be a countable collection of non-empty set in Rn. இங்கே வந்து countable collection. அங்கே ப்ரீவியஸில் வந்து infinitely many points. அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். countable collection in Rn எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் Qk plus 1 is contained in Qk. Also, each set Qk is closed and Q1 is bounded-ஆக இருந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், நான் எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கவரிங் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒரு செட்டை வந்து எஸ்ஸை வந்து நம்ம எப்போ கவரிங்னு சொல்லுவோம்னா அதை சுற்றி நிறைய செட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும். A1 A2 அப் டு எக்ஸெட்ரா. அது எல்லாத்தையும் சேர்த்து எஃப்னு போட்டோம்னா இந்த எஸ் வந்து எஃப்குள்ளே இருந்துச்சுன்னா எஸ் இஸ் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ்ஸுக்கு வெளியே ஒரு கவர் இருக்கணும். அது வந்து A1 A2 அதோட கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். A collection f of sets is said to be a cover of a given set if S is contained in union of A where A belongs to F.
ஸோ ஒரு எஃப்பை வந்து நம்ம எப்போ கவரிங் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம்னா அது வந்து எஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் யூனியன் ஆஃப் A1 A2 இருக்கோம்ல அதோட யூனியனுக்குள்ளே அந்த எஸ் வந்து இருக்கணுன்றாங்க. இப்போ இந்த A1 A2லாம் போட்டிருக்கோம்ல அது எல்லாமே வந்து ஓப்பன் செட்ஸாக இருந்தால் இது வந்து ஓப்பன் கவரிங்வாங்க. அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கேன். இஃப் எஃப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தென் எஃப் இஸ் கால்டு ஓப்பன் கவரிங் ஆஃப் எஸ். இந்த கவரிங் பேஸ் பண்ணி ரெண்டு நேம்டு தியரம் இருக்குது. லிண்டலாஃப் கவரிங் தியரம், ஹெய்ன்போரல் கவரிங் தியரம். இது ரெண்டோட இன்னைக்கு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். லிண்டலாஃப் கவரிங் தியரம் பாருங்கள். அஸ்யூம் A is contained in R power n and let F be an open covering of A. Then there is a countable subcollection of F which also covers A. Then there is a countable subcollection of S which also covers A. That is இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு கவரிங் எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளே வந்து ஒரு கவுண்டபிள் சப் கலெக்ஷன், இந்த எஸ்ஸுக்கும் இந்த எஃப்க்கும் நடுவில் ஒரு சப் கலெக்ஷன் இருக்குன்றாங்க. அதுதான் வந்து லிண்டலாஃப் கவரிங் தியரம். ஓகே, இப்போ வந்து ஹெய்ன்போரல் பாருங்கள். லெட் எஃப் பி எ ஓப்பன் கவரிங். அதுக்கு இந்த லிண்டலாஃப்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு ஹெய்ன்போரல் ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த லிண்டலாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ஏன் மட்டும்தான் எடுத்திருப்போம். இவர் என்ன எடுத்திருக்காருன்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் எடுத்துக்கிறாரு. அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறார். லெட் எஃப் பி எ ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட். சாதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து லிண்டலாஃப் கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு செட்டை வச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு இந்த ஹெய்ன்போரல் ஃபைண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் எடுத்துக்கிறாங்க. Then a finite subcollection of F also covers A. அதுக்கப்புறம் finite subcollection, இங்கே வந்து countable subcollection சொல்லியிருக்கோம், இங்கே வந்து finite subcollection of Fன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து சாதாரணமாக ஒரு எனி செட் எடுத்து சொல்கிறாங்க. இது வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டை வச்சு இந்த ஹெய்ன்போரல் சொல்லியிருக்கார். Thank you for watching this video.